வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி 2025 குரூப் இதுக்காக தமிழ் டெஸ்ட் சீரிஸ் 9ஆம் வகுப்பு தமிழ் 1, 2, 3 இயல்கள். வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். மொத்தம் 100 வினாக்கள். பிடிஎஃப் வந்து டெலிகிராம் லிங்க்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவை மொழிகளின் காட்சிசாலை என்று குறிப்பிட்டவர் யார்? இந்தியாவை மொழிகளின் காட்சிசாலை என்று குறிப்பிட்டவர் ச அகத்தியலிங்கம். இரண்டாவது வினா, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1, திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். கூற்று 2, தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிட என்ற சொல் உருவானது என்று கூறியவர் கிராஸ் பாரதியார். இரண்டாவது வினாவிற்கான சரியான விடை 1, 2 சரி. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் கூன்வதான குமரிலப்பட்டர். அதே மாதிரி தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிட என்ற சொல் உருவானதுன்னு கொஞ்சம் விரிவா இருந்துச்சுன்னா அது கிராஸ் பாரதியார் வந்திருப்பாரு. மூன்றாவது வினா, இந்தியாவில் மொழிகள் எத்தனை குடும்பங்களாக பிரிக்கப்பட்டு உள்ளன? இந்தியாவில் மொழிகள் எத்தனை குடும்பங்களாக பிரிக்கப்பட்டு உள்ளன? 4 குடும்பங்களாக பிரிக்கப்பட்டு உள்ளன. நான்காவது வினா, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். கூற்று 2, தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழின் என்று பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். கூற்று 1 தவறு சரி. அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ் சரி. கூற்று 2, தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் யாருன்னா கோக்கன் வருவார். பிரான்சிஸ் எல்லிஸ் தவறு. 1 மட்டும் சரி, 2 தவறு. ஐந்தாவது வினா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். ஆறாவது வினா, கிபி 1816ஆம் ஆண்டு மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொண்டவர்கள் யாருன்னு கேட்கிறாங்க. பாப், ராஸ்கிரீம் அனைவரும் வருவாங்க. ஏழாவது வினா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1856. எட்டாவது வினா, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, கவிராஜ மார்க்கம் எனும் கன்னட மொழி இலக்கியம் இயற்றப்பட்ட நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. தவறு, 9ஆம் நூற்றாண்டு வரும். கூற்று 2, பாரதம் என்ற இலக்கியம் தெலுங்கு மொழியில் இயற்றப்பட்ட நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. கூற்று 2 மட்டும்தான் சரி. 1 தவறு, கூற்று 2 சரி. 9வது வினா, தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருதம் கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யாருன்னா கால்டுவெல் சொல்லியிருப்பார். 10வது வினா, திராவிட மொழிகளில் எந்த மொழியில் பால் காட்டும் மிகுதிகள் இடம்பெறுவதில்லை? திராவிட மொழிகளில் எந்த மொழியில் பால் காட்டும் மிகுதிகள் இடம்பெறுவதில்லைன்னா மலையாளம். 11வது வினா, திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்கிறாங்க. திராவிட மொழிகள் தற்போது வந்து 28 உள்ளது. 12வது வினா, பொறுத்துக. கண்ணு மலையாளம்னா கன்னடம். 3 சொல்லி இன்னும் வந்தாருன்னா மலையாளம், கன்னடம். அதே ஒரு இது வந்துச்சுன்னா கண்ணுன்னு வந்தா தெலுங்கு, குடகு அப்படிங்கிற கூ சொன்னாலே வரும். கெனா பச்சி, கோழிக்கு வந்து பச்சி ரொம்ப பிடிக்கும். மூடுனா தெலுங்கு, ஒரு ரைமிங் வேர்ட்ஸா வரும். விடை வந்து சி. 13வது வினா, இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா சேவை சண்முகம். 14வது வினா, தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் இயற்றப்பட்ட ஆண்டு. தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் இயற்றப்பட்ட ஆண்டு கிமு 3ஆம் நூற்றாண்டு. 15வது வினா, எந்த நாடுகளின் பணத்தரையில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளதுன்னா மொரிசியஸ், இலங்கை. ஏ மற்றும் சி. 16வது வினா, தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா மு வரதராசனார். 17வது வினா, ஒரு பூவியின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் அறிய அகராதி தேவைப்படுவதில்லை என்று கூறியவர் யார்? ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் அறிய அகராதி தேவைப்படுவதில்லை என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். 18வது வினா, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, ஈரோடு தமிழன்பின் தமிழக அரசு பெற்ற நூல் தேன்மலைன்னு சொல்றாங்க. தவறு. தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிற நூல் தான் தமிழக அரசு பெற்ற நூல்னு சொல்லுவாங்க. கூற்று 2, இனிமை நீர்மையும் தமிழன் ஆகும்னு சொல்லக்கூடிய கூறும் நூல் சூடாமல் நிகழ்வுன்னு சொல்றாங்க. அது தவறு. பிங்கள நிகழ்வுன்னு வரும். கூற்று 1, 2 தவறு. 19வது வினா, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் மருத காசின்னு சொல்றாங்க. தவறு. ஈரோடு தமிழன்பன் வருவாரு. கூற்று 2, தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் சிங்கப்பூர் மற்றும் இலங்கை. 2வது கூற்று மட்டும் சரி. கூற்று 1 தவறு, 2 சரி. 20வது வினா, யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். 21வது வினா, தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தமிழ் விடு தூது. 22வது வினா,
காதொளிரு குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னா சுத்தானந்த பாரதியார் இயற்றியிருப்பாரு. 23வது வினா, தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளதுன்னா 268 கன்னிகளை கொண்டுள்ளது. 24வது வினா, தமிழ் விடு தூதை உவேசா பதிப்பித்த ஆண்டு எப்போதுன்னு கேட்கிறாங்க. தமிழ் விடு தூதுவை உவேசா பதிப்பித்த ஆண்டு 1930. 25வது வினா, தமிழ் விடு தூது எக்கடவுளை தலைவனாக கொண்டு பாடப்பட்டதுன்னா இது 2022 குரூப் 4 கொஸ்டின். மதுரையில கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது பாடப்பட்டது. 26வது வினா, இலக்கண குறிப்பு தருக. செவிகள் உணவான, இது என்ன வேற்றுமைன்னு கேட்கறாங்க. செவிக்கு உணவான, அதாவது 4ஆம் வேற்றுமை தொகை வரும். 27வது வினா, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, 1/320 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல்லணும்னு பார்த்தோம்னா முந்திரின்னு சொல்றாங்க, சரி. கூற்று 2, 1/160 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் அரைக்காலன்னு சொல்றாங்க. கூற்று 1ம் 2ம் சரி. 28வது வினா, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, 3/64 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் முக்கால் வீசம் சொல்றாங்க, சரி. கூற்று 2, 1/20 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் ஒருமான்னு சொல்றாங்க. கூற்று 1, 2ம் சரி. 29வது வினா, இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா இலியாத் காப்பியம் கிமு 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 30வது வினா, உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழும் மொழி எதுனா கிரேக்கம். உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழும் மொழி கிரேக்கம். 31வது வினா, தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்று கூறும் கிரேக்க நூல் எதுனா தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்று கூறும் கிரேக்க நூல் எதுனா எரித்ரேசியன் ஆஃப் த பெரிப்ளஸ். 32வது வினா, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, தோன்றா இழுவாய்க்கு எடுத்துக்காட்டு விளையாடுபவன் யாருன்னு சொல்றாங்க, அது தவறு. கூற்று 2, குறிப்பு வினையேற்ற தொடருக்கு எடுத்துக்காட்டு நன்கு பேசினான், 2வது கூற்று சரி. கூற்று 1 தவறு, 2வது கூற்று சரி. 33வது வினா, இனிய காட்சி இது எவ்வகை தொடர்னு கேட்கறாங்க. இதுல குறிப்பு பெயரச்ச தொடரா இல்ல தெரிநிலை பெயரச்சமான்னு பார்க்கலாம். குறிப்பினா அவங்களுடைய பண்புகளை மட்டும் குறிக்கக்கூடியதான் குறிப்புன்னு சொல்றாங்க. பெயரச்ச தொடர்னா பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கணும். இனிய அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்கக்கூடியது, சுவையா இருக்குன்னு சொல்லி ஒரு பண்பை குறிக்கக்கூடியது. காட்சி அப்படிங்கிறது ஒரு பெயரை முடிஞ்சிருக்கு, இனிய காட்சி. அப்ப குறிப்பு பெயரச்ச தொடர்னு வரும். 34வது வினா, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இது எவ்வகை தொடர்னா செயற்பாட்டு வினை தொடர். ஆள் வந்தாவே செயற்பாட்டு தொடர்னு சொல்லுவாங்க. 35வது வினா, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்ற காலம் காட்டுவது எதுனா இடைநிலை. 36வது வினா, பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் எழுத்து பேர் என்னப்படும் சொல்றாங்க. 37வது வினா, விறகு நான் வண்டமிலே உன்னருள் வாய்ந்த என்ற பாடல் வரியை பாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க. விறகு நான் வண்டமிலே உன்னருள் வாய்ந்த என்ற பாடல் வரியை பாடியவர் வாலி. 38வது வினா, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, மொழிபெயர்ப்பு என்ற நூலின் ஆசிரியர் மனைவி முஸ்தபா, சரி. கூற்று 2, மாணவர்களான தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் என் சொக்கன் வரும், தங்கப்பா, தவறு. கூற்று 1 சரி, 2வது கூற்று தவறு. 39வது வினா, 2 கண்களை போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு டேஸ் என்று பேர்னா கன்னி. 40வது வினா, மாமலை போற்றதும் என்று இயற்கை வாழ்த்தி பாடியவர் யாருன்னா இளங்கோவடிகள். 41வது வினா, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, பாண்டிய மண்டலத்தில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பார்கள், சரி. கூற்று 2, மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி என்று பெயர். கூற்று 2ம் சரி. 42வது வினா, மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000ஆக பெறுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யாருன்னா மாங்குடி மருதனார். 43வது வினா, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. 44வது வினா, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யார்? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் சர் ஆர்தர் காட்டன். 45வது வினா, எந்த அணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சர் ஆர்தர் காட்டன் சூட்டினார்னா கல்லணை. 46வது வினா, குள்ள குளிர குடைந்து நீராடு என்றவர் யாருன்னா ஆண்டாள். 47வது வினா, சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? ஔவையார் வாக்கு. 48வது வினா, நமது நாட்டில் எந்த மாநிலத்தில் 700 அடிகளில் கூட ஆழ்குழாய் அமைத்தும் நீர் கிடைக்கவில்லைனா ராஜஸ்தான். 49வது வினா, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டு ஆகும். கூற்று 2, குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் குண்டமாகும். விடை கூற்று 1, 2ம் தவறு. சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை எதுன்னு பார்த்தோம்னா சிறு குளம், அந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம்னு சொல்லுவாங்க. குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் குண்டுன்னு சொல்லுவாங்க. 50வது வினா, முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யாருன்னா
ஜான் பென்னிக்விக். 51வது வினா பட்டமரம் என்ற கவிதையை எழுதியவர் யாருன்னா தமிழ் ஒளி. 52வது வினா மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யாருன்னா தமிழ் ஒளி. 53வது வினா கவிஞர் தமிழ் ஒளியின் படைப்புகளில் தவறானவை எது? கிளி கூண்டு, மாதவி காவியம், வீராயி, நிலப்பெற்ற சிலை. இது அனைத்தும் அவருடைய நூல்கள். 54வது வினா பொறுத்துக. குந்தனா உட்கார, கந்தம்னா மனம், மிசைனா மேர், விசனம்னா கவலை. விடை பி. 55வது வினா காடெல்லாம் கலைக்கரும்பு, காவலெல்லாம் குலைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை என்ற பாடலை பாடியவர் யாருன்னா சேக்கிலார். 56வது வினா பொறுத்துக. வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர், பணிலம்னா சங்கு, வரம்புனா வரப்பு, குலைனா சிறுகிளை. விடை சி. 57வது வினா தடவரை இலக்கண குறிப்பு தருக. உரிச்சொல் தொடர். 58வது வினா பொறுத்துக. நரந்தம்னா நாரத்தை, கோழினா அரசமரம், சாலம்னா ஆச்சமரம், தமாலம்னா பச்சிலை மரம். விடை ஏ. 59வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 திருத்தொண்டர் தொகையை எழுதியவர் சுந்தரர், சரி. கூற்று 2 திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலினை எழுதியவர் நம்பியாண்டர் நம்பி வருவார், சுந்தரர் கிடையாது. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 60வது வினா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை போற்றியவர் யார்னா மகாவித்வன் மீனாட்சி சுந்தரனார். 61வது வினா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடலில் குடப்புலவியினர் யாரை போற்றி பாடியுள்ளார்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி. 62வது வினா பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? புறநானூறு. 63வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 அமையா என்பதன் இலக்கண குறிப்பு ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சமாகும், சரி. கூற்று 2 நீரும் நிலமும் என்பதற்கான இலக்கண குறிப்பு எண்ணுமை. கூற்று 1 2ம் சரி. 64வது வினா தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னா கந்தர்வன். 65வது வினா கந்தர்வன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் தவறான எதுன்னு பார்த்தோம்னா வீராயி, இது தமிழில் எழுதியிருப்பாரு. சாசனம், ஒவ்வொரு கலை, கொம்பன், இது 3 இவருடைய சிறுகதை தொகுப்புகள். 66வது வினா ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. 67வது வினா முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை எதுனா துணை வினை. 68வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் உமா வாசிகி. கூற்று 2 கல்லும் மலையும் குதித்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர் பாரதியார். கூற்று 1 சரி, 2 தவறு. 69வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன், சரி. கூற்று 2 தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் வைரமுத்து, சரி. கூற்று 2ம் சரி. 70வது வினா 1 கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய எவ்வளவு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது? 2500 லிட்டர். 71வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 சங்க இலக்கியத்தில் ஏறுதழுதல் பற்றி கூறும் நூல் கலித்தொகை. கூற்று 2 தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதழுதலாகும், 2 கூற்றுகளும் சரி. 72வது வினா எருது விளையாடு மரணமிற்ற சங்கன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருந்துகள் எந்த இடத்தில் உள்ளது? கருவந்துறை. 73வது வினா எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலைஞர் பலர் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் கலித்தொகை. 74வது வினா சிந்துவெளி அகழாய்வு கண்டறியப்பட்ட மாடுதலும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறுதழுதலை குறிப்பதாக கூறியவர் யாருன்னா ஐராவத மகாதேவி. 75வது வினா இந்திரா விழா எந்தெந்த நூல்களில் விவரிக்கப்படுகின்றன? சிலப்பதிகாரமும் மணிமேகலை. 76வது வினா பொறுத்துக. வசினா மலை, செற்றம்னா சினம், கலாம்னா போர், துருத்தினா ஆட்டிட குறை. விடை ஏ. 77வது வினா மெய்த்திறம் வழக்கு நன்பொருள் வீடனும் இத்திரம் தத்தம் இயல்பினர் காட்டு என்ற பாடல் வரி இயற்றியவர் யார்? சீத்தலை சாத்தனார். 78வது வினா இலக்கண குறிப்பு தருக. பூக்கொடி வள்ளி, பூக்களை உடைய வள்ளி, 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. 79வது வினா தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழும் நூல் எதுனா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். 80வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடும். கூற்று 1 மணிமேகலை புத்த சமயத்தை சார்ந்த நூல், சரி. கூற்று 2 மணிமேகலை 25 கதைகள் உள்ளது, தவறு. 30 கதைகள் வரும். கூற்று 1 சரி, 2 தவறு.
81வது வினா அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணீர்க்கெல்லாம் என்ற வரி இடம்பெற்ற நூல் மணிமேகலை. 82வது வினா கிபி 1863ஆம் ஆண்டு பல்லாவரத்தில் யாரால் முதல் கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்படுதுன்னா ராபர்ட் ப்ரூஸ் வுட். 83வது வினா பட்டி மண்டபம் ஏட்டினே எட்டினே எட்டினோடு இரண்டும் அரியணையே என்ற பட்டிமண்டபத்தை பற்றி கூறும் நூல் எதுனா திருவாசகம். 84வது வினா மகதன் அந்நாட்டு வாழ்வாய் வேந்தன் வாய்ப்புறத்து கொடுத்த பட்டிமண்டபம் என்ற பட்டிமண்டபத்தை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரம். 85வது வினா ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதல் மக்கள் தாலி கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1914. 86வது வினா பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவலக்கால வகினானே என்று கூறும் நூல் எதுனா நன்னூல். 87வது வினா வல்லின மிகும் இடங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது. என்னும் வினா எழுத்தின் பின் வல்லினம் மிகும். 4ஆம் வேற்றுமை விரியில் மிகும். எந்த வினா சொல்லின் பின்னும் மிகும். உண்மை தெகில் வல்லினம் மிகாது. 88வது வினா கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்து கிமு முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த யார் காலத்து நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னா சேரர் காலத்து நாணயங்கள். 89வது வினா தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா சு வித்யானந்தம் வருவார். இது தவறு. கூற்று 2 தொல்லியல் நோய்கள் சங்ககாலம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா ராஜன் வருவார். இதுவும் தவறு. கூற்று 1, 2 தவறு. 90வது வினா ஐம்பெருங்கொள்ளை என்பேராயம் சொற்றவர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகை சொற்கள். 91வது வினா சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்து நீர் பெய்தீரு எற்று என்ற குரலில் பயின்று வரும் அணி என்னன்னா உவமை அணி. 92வது வினா குணம் நாடி குற்றமும் நாடி அவர்கள் மிகை நாடி மிக்க குழல் என்ற குரலில் பயின்று வரும் அணி எது? விடை சொற்பொருள் பின்வரும் நிலையணி. 93வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் வந்துள்ளது. திருக்குறளில் 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. கூற்று 2 சரி, 1 தவறு. விடை சி. 94வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் சரி. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றுமணி இரண்டும் சரி. 95வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812 சரி. கூற்று 2 திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் குவளை. கூற்று 1 சரி, 2 தவறு. 96வது வினா திருக்குறளில் சிறந்த உரை யாருடையதுன்னு பார்த்தோம்னா பரிமேலழகர். 97வது வினா திருக்குறள் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எதுனா குறிப்பறிதல். 98வது வினா பெருமைக்கு ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற குரலில் பயின்று வரும் அணி என்ன ஏகதேச உருவக அணி. 99வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. மாற்றுமின் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புகை தவறு. ஏவல் பன்மை வினைமிட்டு. பரப்புமின் என்பதற்கான இலக்கண குறிப்புமே ஏவல் பன்மை வினைமிட்டு இரண்டுமே தவறு. 100வது வினா ஏறு தொழுதல் டேஸ் நில மக்கள் அடையாளமாக திகழ்கிறதுனா முல்லை நில மக்கள். நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா என்பிசி. நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட் டீடைல் டெலிகிராம் லிங்க்ல தான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.